திமுக ஆட்சியில் 90 விழுக்காடு வாக்குறுதிகள் நிறைவேற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்கள் 90% மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன என்று கேட்கலாம். இதில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், அறிவித்த திட்டங்கள் பல, அறிவிக்காத தேர்தல் நேரத்தில் சொல்லாத திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் 64,000 ரூபாயை கடந்த தங்கம் விலை. இன்று சவரனுக்கு மேலும் 520 ரூபாய் உயர்ந்து 64,280க்கு விற்பனை. நாட்டின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றார் ஞானேஷ்குமார். டெல்லியில் உள்ள அலுவலகத்தில் கோப்புகளில் கையெழுத்திட்டு பணிகளை தொடங்கினார். தேர்தல் ஆணையர் தேர்வு குழுவில் இருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீக்கப்பட்ட வழக்கு இன்று விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். அடுத்த ஆண்டு முதல் ஆண்டுக்கு 2 முறை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்த சிபிஎஸ்இ திட்டம். வரும் வாரத்தில் வரைவு விதிமுறைகளை தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல். பள்ளிகளில் மாணவிகள் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்படுவதாக அண்ணாமலை கண்டனம். அமைச்சர் பதவியிலிருந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விலக வேண்டும் என வலியுறுத்தல். இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை அயப்பாக்கத்தில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கோலங்கள். முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இணைந்து எதிர்ப்பு. வேங்கை வயல் வழக்கின் குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேருக்கும் சம்மன். மார்ச் 11ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக புதுக்கோட்டை நீதிமன்றம் உத்தரவு. திருச்சி வயலூர் முருகன் கோயிலில் குடமுழுக்கு. பல்லாயிரம் பேர் பங்கேற்று தரிசனம். ஆசிரியர் நியமன தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றும் அரசு பணி கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு. டிபிஐ அலுவலகத்தில் ஆசிரியர்கள் போராட்டம். திருப்பூரில் புலம்பெயர் தொழிலாளர் மனைவியை கத்தியை காட்டி மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேர் கைது. கணவர் குழந்தைகள் முன்பே வன்கொடுமை செய்த கொடூரம். புதுக்கோட்டை அருகே 7 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரம். கைது செய்யப்பட்ட அரசு பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம். கேரளாவின் மலப்புரத்தில் கால்பந்து போட்டிக்கு முன்பாக வெடிக்கப்பட்ட பட்டாசுகளால் விபத்து. பார்வையாளர்கள் 30க்கும் மேற்பட்டோர் காயம். சட்டவிரோத குடியேறிகளை கை கால்களில் விலங்கு பூட்டி வெளியேற்றும் அமெரிக்கா. வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள புதிய வீடியோ. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள போப் பிரான்சிஸுக்கு நுரையீரல் பாதிப்பு. சிக்கலான நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் தகவல். பெங்களூருவைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் தரவுகள் அழிந்த விவகாரத்தில் அமேசான் நிறுவனம் மீது சைபர் கிரைமில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அமேசானால் கோடிக்கணக்கில் பணத்தை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள புகார் பின்னணியை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. பொருட்களை டோர் டெலிவரி செய்யும் ஆன்லைன் சேவை முதல் திரைப்படங்களை வீடுகளுக்கே கொண்டு வந்து சேர்க்கும் OTT வரை என பல்வேறு சேவைகளை வழங்கி வரும் நிறுவனம் அமேசான். உலகெங்கும் பல்வேறு பகுதிகளில் கிளை பரப்பியுள்ள இந்நிறுவனம் அமேசான் வெப் சர்வீசஸ் என்ற பெயரிலும் சேவைகளை வழங்கி வருகிறது. கிளவுட் ஸ்டோரேஜ் என்ற பல்வேறு நிறுவனங்களின் தரவுகளை சேமித்து வைப்பது உள்ளிட்ட சேவைகளை இந்த அமேசான் வெப் சர்வீஸ் வழங்கி வருகிறது. இந்த அமேசான் நிறுவனத்திற்கும் பெங்களூருவைச் சேர்ந்த ஆதர்ஷ் டெவலப்பர்ஸ் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கும் தற்போது மோதல் ஏற்பட்டுள்ளது. அந்நிறுவனத்தின் தரவுகளை பாதுகாத்து வந்த அமேசான் அதை அப்கிரேட் செய்து தருவதாகவும்
அதனால் தகவல் பாதுகாப்பு வெகுவாக அதிகரிக்கும் என்றும் அமேசான் பிரதிநிதி உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. 2027 ஆண்டு வரை இந்த சேவை வழங்குவதற்காக சுமார் 89 லட்சம் ரூபாய் கட்டணம் எனவும் ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனால் இந்நிறுவனத்திற்கு பேரிடியாக 6 ஆண்டு கால தரவுகள் அழிந்து போன தகவல் கடந்த ஜனவரி 9ஆம் தேதி தெரியவந்துள்ளது. 6 ஆண்டு கால ஒட்டுமொத்த தரவுகளும் காணாமல் போனதால் வாடிக்கையாளர்களிடம் நிலுவைத் தொகையை பெற முடியாமல், வரியும் கட்ட முடியாமல் நிறுவனம் பெரும் சிக்கலில் தவிப்பதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரவுகளை இழந்ததால் நாள் ஒன்றுக்கு 5 கோடி ரூபாய் என ஜனவரி 31ஆம் தேதி வரை 150 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புகாரின்படி அமேசான் வெப் சர்வீசஸ் நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தரவுகள் பாதுகாப்பில் பின்பற்றப்பட வேண்டிய அம்சங்கள் குறித்து விளக்குகிறார் சைபர் குற்ற தடுப்பு நிபுணர் ராஜேந்திரன். டேட்டாவோட ஓனர், அவருக்கு டேட்டா ஃபைட்யூஷியரி, டேட்டாவை யார் ப்ராசஸ் செய்கிறார்களோ இவர் டேட்டா பிரின்சிபலுக்கு கடனாளி ஆவார். அவருக்கு ரெஸ்பான்சிபிளாக ஆவார்ங்கிற ஒரு ஃபியர் வரும், அந்த ஒரு பயம் இருக்கும் டேட்டா ப்ராசஸருக்கு, டேட்டா ஃபைட்யூஷியரிக்கும் டேட்டா ப்ராசஸருக்கும். இந்த பயம் இருந்தால்தான் டிஜிட்டல் டேட்டாங்கிற அடுத்த லெவலுக்கு நம்ம டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியாலாம் சொல்றோம்ல, அது ஒரு பாதுகாப்போட நம்மால் பயணிக்க முடியும். இதனிடையே தங்கள் நிறுவனம் முறைப்படி இயங்கி வருவதாகவும் தரவுகள் அழிந்ததற்கு தங்கள் நிறுவனம் பொறுப்பாகாது எனவும் அமேசான் வெப் சர்வீசஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இவ்விவகாரத்தில் யார் பக்கம் தவறு என குழப்பங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் இவ்வழக்கில் கிடைக்கப்பெறும் முடிவு எதிர்கால ஒட்டுமொத்த கிளவுட் சேவைகள் பயன்பாட்டிலேயே முக்கியமான ஒன்றாக அமையக்கூடும் என சொல்லப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளதற்கு தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. அதிமுக ஆட்சியில் பால்வளத்துறை அமைச்சராக ராஜேந்திர பாலாஜி பதவி வகித்து வந்தார். இவர் தனது பதவி காலத்தில் ஆவின் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களில் வேலை வாங்கி தருவதாக கூறி 33 பேரிடம் 3 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. அதிமுக பிரமுகர் விஜய நல்லதம்பி ராஜேந்திர பாலாஜிக்கு பணம் வசூலித்து கொடுத்ததாகவும் கூறப்பட்டது. இதனையடுத்து ராஜேந்திர பாலாஜி மீதும் அதிமுக பிரமுகர் விஜய நல்லதம்பி மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் ராஜேந்திர பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த மோசடி வழக்கில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றையும் தாக்கல் செய்தார். ஆனால் அவரது முன்ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. அதே நாளில் அதிமுக கூட்டம் ஒன்றில் பங்கேற்ற ராஜேந்திர பாலாஜி அதன் பிறகு தலைமறைவானார். இதற்காக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு 18 நாள் தேடுதல் வேட்டைக்கு பின்னர் கர்நாடகாவின் ஹசனில் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இதற்கிடையே ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் என்ற அரசியல் பின்புலத்தை பயன்படுத்துவதால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதில் தாமதப்படுத்துகிறார்கள் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் புகார்தாரர் ரவீந்திரன் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது. வழக்கு தொடர்பான ஆவணங்களை சிபிஐயின் சென்னை மண்டல தலைமை அதிகாரியிடம் ஒப்படைக்கவும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் ராஜேந்திர பாலாஜி உட்பட 3 பேர் மீது டெல்லியில் உள்ள சிபிஐயின் ஊழல் தடுப்பு பிரிவில் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை ஊழல் தடுப்பு பிரிவு ஆய்வாளரான கிஷ்லே குமார் சிங் விசாரிப்பார் என்றும் சிபிஐ தெரிவித்துள்ளது. ராஜேந்திர பாலாஜி மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளதற்கு தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. மேலும் தீபாவளி பண்டிகைக்கு இனிப்பு தயாரிக்கப்பட்டதில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்தும் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அச்சங்கம் வலியுறுத்தியுள்ளது. ஆவின் நிறுவனத்தில் முறைகேடாக நியமனம் பெற்றவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது.